என் அன்பு பக்த கோடிகளுக்கு வணக்கம். நாம் பாகம் ஒன்றை ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இது பாகம் 2. அம்மனை அழைக்க முற்பட்டு அது முடியாமல் போக பெருமாள் சுவாமி சுடலை ஆண்டவரை அழைத்து சுடலை ஆண்டவர் ஆவேசமாக வந்து ஆடினார். தீ பந்தங்கள் மேலும் மேலும் வேண்டும் என்றும் கேட்டார். வா காலா, அம்மாவை அழைக்க வேண்டும் என்று காலனை அழைத்தார். காலனை தன்னோடு இணைத்துக் கொண்டு ஆவேசமாக ஆடிக்கொண்டிருந்தார் சுடலை ஆண்டவர். அம்மாவின் காவலுக்கு வரவேண்டிய சுடலை வந்துவிட்டார். ஆனால் ஏனோ இன்னும் அம்மா வரவில்லை. சுடலை ஆண்டவருக்கான சல்லடம் அணிவிக்கப்பட்டது. எப்போதும் சிரித்த முகத்துடன் ஆடுவார் எங்கள் ஊர் சுடலை ஆண்டவர். ஆனால் அவர் முகத்தில் இன்று இன்னும் சிரிப்பே வரவில்லை. அவர் மிகவும் ஆவேசமாகவே இருந்தார். ஆட்டத்திலும் ஆக்ரோஷத்தை காட்டினார். பக்தர்களோ அம்மாவுக்காக காத்திருந்தனர். ஆனால் அம்மா ஏனோ இன்னும் வரவில்லை. நேரம் ஆகிக்கொண்டே இருந்தது. பக்தர்கள் மனதிலும் சிறிது சலனம் ஏற்பட்டது. அம்மா வருவாளா மாட்டாளா என்றும் சிரித்த முகத்துடன் காணப்படும் எங்க ஊர் சுடலை இன்று ஒரு குழப்பத்திலேயே இருந்தார். அவரது ஆட்டத்திலும் ஒரு தெளிவில்லாமல் இருந்தது. அவர் அம்மாவை அழைக்க வேண்டியது கட்டாயமாக இருந்தது. பெருமாள் சாமி பீடம் முன்பு நின்று பெருமாளிடம் ஆசி வாங்கி கொண்டு என் அம்மை பத்திரகாளியை அழைக்க முற்பட்டார் சுடலை ஆண்டவர். 70 வருடங்களாக இதே கோவிலில் பெருமாள் சாமி ஆடிய அதே நபர் எம்பெருமான் சுடலை ஆண்டவருக்கு திருநீரை பூசி ஓ அம்மாவை அழைத்து வா என்றார். ஆவேசமாக காணப்பட்ட சுடலை ஆண்டவரை குளிர்விக்க அவர் தலையில் அவர் பன்னீரை ஊற்றினார். அம்மாவை அழைத்தார். பத்திரகாளியை அழைத்து பார்த்துவிட்டு என் அம்மை முத்தாரம்மை முன்பு வந்து நின்று அம்மா அம்மா வா அம்மா, உனக்காக பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், அம்மா வந்துவிட அம்மா, அம்மா வா அம்மா என்று அம்மாவின் காலடியில் அழுது புரண்டார். சுடலை ஆண்டவர் அழுது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நாங்களும் இதுவரை கண்டதுமில்லை கேட்டதுமில்லை. இன்று எங்கள் ஊரில் நாங்கள் அதை பார்த்தோம். சுடலை பெருமான் அம்மாவை அழைப்பதற்காக அம்மாவின் காலடியில் விழுந்து கதறி அழுது புலம்பினார். ஆனால் ஏனோ அம்மா இறங்கி வரவே இல்லை. அதனை தாண்டி என் அம்மை உச்சினி மகாளி முன்பும் வந்து நின்று கதறி அழுது அம்மா வா அம்மா, உனக்காக பக்தர்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள், வந்துவிடம்மா என்று அழைத்து இந்த நேரத்தில் திடீரென்று பவர் கட்டானது. ஏதோ அதிசயம் நிகழப்போகிறது என்பதை மட்டும் நாங்கள் உணர்ந்தோம். பவர் வரும்போது எம்பெருமான் சுடலை ஆண்டவர் அம்மாவை அழைப்பதற்காக அம்மாவின் வில்லிசை பாடலையும் பாடச் சொல்லிவிட்டு ஆடிக்கொண்டிருந்தார். ஒற்றை காலில் 2 பந்தங்களையும் தன் வெற்று உடம்பில் அடித்து ஆவேசமாக ஆடிக்கொண்டிருந்தார் சுடலை ஆண்டவர். ஆனால் அவர் மனதில் குழப்பம் இருப்பது போலவும் ஒரு நம்பிக்கை இல்லாதவர் போலாகி அவரது ஆட்டத்தில் அப்படியே சிறிது தொய்வு ஏற்பட்டது. அம்மா வருவாளா என்பதில் மட்டும் எல்லோருக்கும் சந்தேகம் இருந்தாலும் 70 வருடங்களாக இதே கோவிலில் பெருமாள் சாமியாடிய அந்த நபர் மட்டும் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருந்தார். நிச்சயமாக அம்மாவை அழைத்து வர வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். காலனை துணைக்கு அழைத்து கொண்டு சென்று அம்மாவை அழைத்து பார்த்தார் எம்பெருமான் சுடலை ஆண்டவர். ஆனால் ஏனோ அம்மா இறங்கி வரவே இல்லை. இதனைத் தொடர்ந்து சுடலை ஆண்டவர் வேதாளையின் அருகில் சென்றார். வேதாளையை துணைக்கு அழைத்தார். அதே சமயத்தில் பெருமாள் சுவாமியும் ஒரு குழப்பத்தில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்தார். அம்மாவின் மகன் சுடலையை அழைத்ததும் அம்மா வந்து விடுவாள் என்று பெருமாள் சுவாமி நினைத்தார்.
ஆனால் அம்மா இறங்கி வராததற்கான காரணம் யாருக்கும் தெரியவில்லை. என்ன நினைச்சாங்க அம்மா தானே வரணும் சரிங்க நாளை அம்மா தானே வர்றது என்ன 2 கண்ணும் முக்கியம் சரியா நீ வந்தாதானே எல்லாரும் வரணும் அம்மா தான் முடிவு அம்மா தான் முடிவு சொல்லணும் அம்மா தான் நீ ஜாஸ்தியா மனசாங்க வரணும் சுடலை ஆண்டவரும் திடீரென்று வில்லிசை பாடலையும் நிறுத்தச் சொல்லிவிட்டு மேளம் அடிப்பதையும் நிறுத்திவிட்டு அம்மா வரமாட்டார், அம்மா வந்தால் மட்டுமே நாளை நானும் வருவேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் பெருமாள் சாமி ஆடிய அந்த நபர் அடித்து சொன்னார், அம்மாவை நீ அழைத்து வர வேண்டும், நீ அழைத்தால் அம்மா நிச்சயமாக வருவாள் என்று அடித்து சொன்னார். இதனை அடுத்து சுடலை ஆண்டவர் திருநீரை எடுத்து வாசலை நோக்கி யாரையோ கை காட்டி கூப்பிடுவது போல் செய்தார். பக்தர்கள் அனைவரும் பரபரப்புடன் அங்கு மிகுமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அம்மா வந்து விடுவாளா என்ற ஏக்கத்தில் காத்திருந்தனர். அதே போல் சுடலையும் அங்கிருந்து யாரையோ அழைத்தார். அது மட்டுமல்லாது மேளத்தை வேகமாக அடிக்கச் சொன்னார். பக்தர்களை குரவை சத்தம் போடச் சொன்னார். ஒரு பரபரப்பு அங்கே நிலவியது. அனைவரும் பரபரப்பாக வாசலை நோக்கி உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனோ மொபைலை வைத்து வீடியோவை எடுத்துக் கொண்டிருந்த என் உடம்பிலும் புல்லரித்தது, கண்ணீர் சொட்ட ஆரம்பித்தது. என் அம்மா வந்து விடுவாள் என்ற எண்ணம் எனக்குள் பீரிட்டு எழுந்தது. சுடலையும் அதையத்தான் செய்து கொண்டிருந்தார். அங்கு எனக்குள் இப்பொழுது ஒரு எண்ணம் தோன்றியது, நிச்சயமாக அம்மா வந்திருப்பாள் என்று. ஏனென்றால் அங்கிருந்த பக்தர்கள் அனைவரும் வாயிலை நோக்கி பார்த்து கொண்டிருந்த அந்த வேளையில் 70 வருடமாக இங்கே பெருமாள் சாமி ஆடிய அந்த நபரும் வெளியே சென்று விட்டார். பெருமாள் சாமி ஆடிய நபரும் ஒரு ருத்ர தாண்டவம் அங்கே ஆட ஆரம்பித்தார். சுடலை ஆடிய ஆட்டத்தில் அங்கே பார்த்தால் அம்மா வந்து விட்டாள், எங்கள் அம்மா வந்து விட்டாள், எங்கள் அம்மா வந்து விட்டால் பக்தர்கள் அனைவரது கண்ணீரிலும் ஆனந்த கண்ணீர் சொட்ட எங்க அம்மா கோவிலின் உள்ளே அழைத்து வரப்பட்டார். சுடலையின் ஆட்டத்தை பாருங்கள். அம்மா வந்ததும் அவர் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார், சிறு பிள்ளையை போல். அவரின் ஆட்டத்தில் தற்போது ஒரு ஆனந்த தாண்டவம் தெரிந்தது. அம்மாவுக்கான வில்லிசை பாடலை பாடுங்கள் என்று அவரது ஆட்டத்தை பார்க்கும்போது அனைவருக்கும் மகிழ்ச்சி. அம்மாவும் ஆட ஆரம்பித்து விட்டார். எங்கள் அம்மாவும் புதிதாக தோன்றி வந்திருக்கிறார். யாருக்காக என்று தெரியுமா? யாருக்காக என்று உங்களுக்கு தெரியுமா? என் ஐயன் சுடலைக்காகத்தான். மகன் அழைத்ததும் என் அம்மை வந்து விட்டார். அம்மை வந்தது. சுடலை மாட நேரடியாக உச்சினி மகாளி பீடத்திற்கு சென்றார். நேரே சென்று அம்மாவுக்கு நன்றி தெரிவித்தார். அங்கே முதலில் அழுது புரண்டு அழைத்தார். இப்போது சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார் சுடலை ஆண்டவர். அம்மாவை அதே பெரியவர் அழைத்து வந்து உள்ளே அவருக்கு திருநீறு பூசி அவருக்கு ஆசியும் வழங்கி ஆட வைத்தார். சுடலை ஆண்டவர் ஒவ்வொரு அம்மன் முன்னாடியும் போய் நின்று கொண்டு அம்மாவுக்கு நன்றி கூறினார். அம்மா, பிள்ளையின் அழைப்புக்கு வந்து விட்டாய், உனக்கு நன்றி அம்மா, உனக்கு நன்றி அம்மா என்று ஒவ்வொரு பீடத்திற்கு முன்பாக சென்று அம்மாவுக்கு நன்றி கூறிக்கொண்டிருந்தது அங்கிருந்த பக்தர்கள் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. பெருமாள் சாமி 70 வருடங்களாக இதே கோவிலில் ஆடிய அந்த நபர் அம்மனுக்கு திருநீறு பூசிவிட்டார். வாயில் திருநீரை இட்டு அம்மாவுக்கு ஆட ஆசியும் வழங்கிவிட்டார். அவரது பொறுப்பும் முடிந்துவிட்டது. அவர் சொல்லியது போலவே கடந்த வருடம் அவர் சொன்னார், புதியதாக அம்மன் சாமி வருவார், புதிதாக பெருமாள் சாமி வருவார் என்று. இரண்டும் நகர்ந்து விட்டது, இரண்டும் நிகழ்ந்து விட்டது. இதுவரை அம்மனுக்காக காத்திருந்த அத்தனை பேர் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்கியது. அம்மாவுக்கு பட்டு கட்டப்பட்டது. பெருமாள் சாமியும் ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருந்தார். என் அன்பு பக்தர் கோடிகளே, பிள்ளைகளின் அழைப்புக்கு நிச்சயமாக அம்மா வருவார். எங்கள் அம்மா சக்தி வாய்ந்தவர். எங்கள் ஊர் சுடலையும் சக்தி வாய்ந்தவர். அவரிடமும் அம்மாவிடமும் நீங்கள் எது வேண்டுமானாலும் நேரில் வந்து கேட்டு பாருங்கள். மனது உருகி அம்மனையோ ஐயனையோ அழைத்தார் உங்களுக்கான வரம் நிச்சயமாக கிடைக்கும்.
பார்ட் 3 கம்மிங் சூன். தரமான சம்பவம் காத்திருக்கிறது.